அப்பொழுதெல்லாம் என்னை அறியாமலே என் கண்ணிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீராகப்பட்டது வடிந்து கொண்டிருந்த உடனே பகவானாக பக்தவர் பார்த்தார். அந்த அபாய சங்கை மறைக்க பகவான் எம்பெருமான் உன் மாமன் ஜெயசங்கை எடுத்து ஊதினார். மாமா, என்ன மாமா ஜெயசங்கை எடுத்து ஊதுகிறீர்கள் அப்படி என்று நான் கேட்ட உடனே, இதை மறைப்பதற்காக நீ சஞ்சீவ் கலைஞர்கள் சேலைகளை வென்று விட்டாய் அல்லவா, அதற்காக ஜெயசங்கு ஊதுகிறேனடா அர்ஜுனா, ஏதொன்றுக்கு மஞ்சாதே வாரடா, தேரிலே ஏறடா அப்படி என்று ரதத்திலே ஏறி ரதத்தை ஆரோகணித்து வருகிறார். மறுபடியான தருவாயிலே ஒரு ஆரியனாகப்பட்டவள் அக்கினியை மூட்டி அக்கினியை வலம் வந்து அக்கினியிலே இறங்க போகிறார். இறங்க போகும்படியான தருவாயிலே நிறுத்துறாங்க. பேசாதீங்க. இறங்க போகும்படியான தருவாயிலே நானும் ஓடி சென்று கண்ணே, மாமா ஒரு ஆரியனாகப்பட்டவன் பாரு மாமா, அக்கினியை மூட்டி அக்கினியை சுத்தி வந்து அக்கினியில் நான் மாள போகிறேன் என்று மந்திரத்தை உபதேசம் செய்து ஓடி வருகிறான் மாமா. அப்படி என்று நான் சொன்ன உடனே, யார் இறந்தால் நமக்கு என்னடா, வாரும் ரதத்தை செலுத்துகிறேன், வாரும் போகலாம் அப்படி என்று பகவான் சொல்ல, மாமா நான் ஒரு அதிரத தலைவன் ஆனால் அழகன் அல்லவா, என் முன்பாக ஒரு உயிர் போவது நான் எப்படி மாமா கண்டுகொள்வேன், ரதத்தை நிறுத்துங்க அப்படி என்று ரதத்தை நிறுத்தி அந்த ஆரியனை ஓரி நான் நிறுத்தி நேரம், ஐயா அரியரே நில்லுங்கள், ஏன் அக்கினியை மூட்டி அக்கினியிலே விழப் போகிறீர்கள் அப்படி என்று கேட்ட உடனே, பா எனக்கு இருந்தது ஒரு மகன், அந்த ஒரு மகனும் நேற்று மாண்டு விட்டாள் ஐயா, இந்த ஜீவன் மகனுக்கு கொல்லி வைக்கதானே ஒரு தந்தை இருப்பது, மகனாகப்பட்டவன் தந்தைக்கு கொல்லி வைத்தால் 7 ஜென்மத்திலும் புண்ணியம் பட்ட ஜென்மம் அல்லவா அது, ஒரு தந்தை போய் ஒரு பிள்ளைக்கு கொல்லி வைப்பதா, என் மகன் இறந்து விட்டான், இப்படி நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படி என்று அந்த ஆரியர் சொன்ன உடனே நானும் பார்த்து, ஐயா நீ இருந்து விட்டால், உன் மகன் இருந்தால் நாடு ராஜ்யத்தை பண்டு பண்டாரத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றால் என்றே வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நீ இருந்து விட்டால் அடுத்தது உன் வம்சா வழி தடைக்காது ஐயா அப்படி என்று சொன்ன உடனே அந்த ஆரியராகப்பட்டவர், ஐயா அர்ஜுனா நாளைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்து, நாளைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகன் யார் கையினால் பாலம் பட்டு இருந்தான், ஆனால் நீ இந்த மாதிரி இறக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு அப்படி என்று அந்த ஆரியர் ஆகப்பட்டவர் என்னிடத்தில் ஓடி வந்து சத்தியத்தை வாங்கினார். அதற்கு மாறாக நானும் சத்தியம் கொடுத்து ரதத்தை ஆரோகணித்து ஓடி வந்தேன். ஓடி வரும்படியான தருவாயிலே ஓடி வந்து நான் அந்த குருச்சேத்திர பூமியில நிற்கும் பொழுது துரியோதன சேனைகள் பூரா ஜெயம் 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 ஜெயம், துரியோதனுக்கு வெற்றி, துரியோதனுக்கு வெற்றி என்று ஜெயசங்க ஊத நானோ குருச்சேத்திர பூமிக்கு ஓடி சென்று, ஐயா துரியோதனனுக்கு வெற்றி என்றீர்களே, யார் ஐயா மாண்டது,
யார் மாண்டது அப்படி என்று நான் கேட்க முடியாத தருவாயில் உன் மகளா விமலன் மாண்டு விட்டாள் ஐயா. உனக்கு என்று இருந்த ஒரு மகன் மாண்டு விட்டான் அப்படி என்று சொல்ல முடியாத தருவாயில் யாரால் மாண்டது அப்படி என்று நான் கேட்க முடியாத தருவாயிலே ஐயா 6 போர் வீரர்கள் சேர்ந்து செய்தவன் அன்று நாளையில் வாங்கி வந்திருந்தானே